ராகுல் காந்தியுடைய நெருங்கிய நண்பர் தேர்தல் வியூகப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சந்தித்து பேசியதாக தகவல்கள் வந்திருக்கு. எஸ்ஏசி அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறாரு. உருவாகிறதா காங்கிரஸ் கூட்டணி, முறிகிறதா திமுக கூட்டணி? திருடுகிறதை பாதுகாப்பதற்கு டெல்லி அரசியல் வேணும். அது பாஜகவோ காங்கிரஸோ யார் இருந்தாலும் அந்த ஒரு பாதுகாப்பு வளையம் வேணும். அதுதான் தேசிய அரசியலும் தமிழக அரசியல். திமுகவை மிரட்டுவதற்கு ராகுல் காந்தியிடம் அனுமதி பெற்று இது போன்ற ஒரு அரசியலை பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு அரசியலை செய்வதற்கு ராகுல் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. ராகுல் ஒப்புதல் இல்லாம விஜய் பார்க்க முடியாது. திமுக என்ன நினைக்குதுன்னா விஜய் தனியா நிற்கும், ஓட்டுகளை பிரிக்கணும், ஈஸியா வந்துடலாம். இதுக்காக டெல்லியில உச்ச நீதிமன்றத்துல விஜய சிபிஐ விசாரணை வளையத்துக்குள் நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு யார் மனு பண்றா? திமுக பண்ணு. திராவிட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் விஜய் முன்னிலை இணைஞ்சிருக்கிறாரு. நாஞ்சில் சம்பத் ஒரு வைகோட் இருந்தாரு, அப்புறம் திமுக வந்தாரு, அப்புறம் அண்ணாதிமுக ஜெயலலிதா போய் காரு சாவி வாங்கி ஊர்ல இருக்கிற கடன் எல்லாம் அடைச்சாரு. இப்போ எங்க போனா கடன் எல்லாம் அடைப்பார்கள் பார்த்தாரு. திமுக ஆளுங்கட்சியில அது வருத்தப்பட பார்த்தாரு. 4 கோடிக்கு வீடு கட்டிட்டாயா ஜிபி சந்தில். இவர் இப்போ 2 கோடிக்காவது வீடு கட்டணும் முடிவு பண்ணி எங்க வச்சாட்டாரு. புசி ஆனந்த் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் அங்க போய் ரங்கசாமி அவர்களை சந்திக்கிறார். முதல்வர் அவர்களை சந்திச்சு மனு கொடுக்கிறாரு, நிராகரிச்சுட்டாங்க. விஜயோட ரங்கசாமி கூட்டணி சேருவார், அதுக்காக ரோடு ஷோக்கு அனுமதி கொடுப்பார் எதிர்பார்த்தேன். ஆனா ரங்கசாமி விஜய புறக்கணிச்சிட்டார். எப்படி திமுக இங்க விஜய் வளர்ந்து விடக்கூடாதுன்னு நினைக்குதோ அதே மாதிரிதான் பாண்டிசாமி. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் அரசியலில் ஒரு புதிய கூட்டணியை ஏற்படுத்த போகிறார் தமிழக வரலாற்றில். அதாவது திமுகவில் மிக நீண்ட வெற்றி கூட்டணியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை பிரித்து விஜய் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைய போகுதுங்கிற பேச்சுவார்த்தைகள் முன்பு வந்துகிட்டு இருந்தது. இப்போ ராகுல் காந்தியுடைய நெருங்கிய நண்பர் தேர்தல் வியூகப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சந்தித்து பேசியதாக தகவல்கள் வந்திருக்கு. எஸ்ஏசி அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறாரு. உருவாகிறதா காங்கிரஸ் கூட்டணி, முறிகிறதா திமுக கூட்டணி? இல்லை, அதாவது 1967 அண்ணா காங்கிரஸை கதையை முடித்து விட்டார். அதற்கு பிறகு அண்ணா மறைவு 69 71 நடந்த தேர்தலில் கருணாநிதி காங்கிரஸை சேர்த்து கொண்டார். 71 சேர்த்த கருணாநிதி 2000 கருணாநிதி மறைவுக்கு பிறகு கருணாநிதி மகன் ஸ்டாலின் காங்கிரஸை விடாமல் தூக்கி சுமக்கிறார். இது டெல்லியை பகைத்து கொண்டு யாராலும் அரசியல் பண்ண முடியாது. திருடுகிறதை பாதுகாப்பதற்கு டெல்லி அரசியல் வேணும். அது பாஜகவோ காங்கிரஸோ யார் இருந்தாலும் அந்த ஒரு பாதுகாப்பு வளையம் வேணும். அதுதான் தேசிய அரசியலும் தமிழக அரசியல். பாஜகவோடு எந்த காலத்திலும் திமுக இனி சேர முடியாது. சேர்ந்தால் எதிர்காலத்தில் முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துகள் திமுகவோடு சேர மாட்டாங்க. சேர்ந்துச்சுன்னா தமிழகத்தில் திமுக அந்த ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது முடியாத பெறும். அப்போ இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை பார்த்ததுக்கு என்ன காரணம்னா, திமுகவில் எங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும், எங்களுக்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆசனம் வேணும், கூட்டணி மந்திரி சபையில் வேணும். இப்படியாக திமுகவிடம் அதிகாரத்திற்கு வருவதற்கு, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு டிமாண்டு தான் விஜய்கிட்ட போகிறாங்களே தவிர விஜயால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை என்டிஏ கூட்டணிக்கு கொடுக்க முடியாது. இந்தியா கூட்டணியில் இப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாண்டிச்சேரி உட்பட திமுக கொடுத்துருக்கு, திமுக கூட்டணி கொடுத்துருக்கு. 10 பேர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணிக்கு இருக்கு. இதெல்லாம் விஜய் கொடுப்பாரா? வாய்ப்பே இல்லை. அப்போ திமுகவை மிரட்டுவதற்கு ராகுல் காந்தியிடம் அனுமதி பெற்று இது போன்ற ஒரு அரசியலை
பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு அரசியலை செய்வதற்கு ராகுல் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. ராகுல் ஒப்புதல் இல்லாம விஜயை பார்க்க முடியாது. விஜயை பார்க்கறதுங்கிறதே காங்கிரஸ் வந்து திமுகல அதிக இடங்களை பெறுவதற்கான டிமாண்டை உருவாக்குறதுக்கான ஒரு மிரட்டுற தோணி தான், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணு இல்லை, வேற ஒண்ணு. இப்போ ஒருவேளை சரி, இப்போ தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணி போயிட்டா அப்ப இருந்தே ராகுல் காந்தியோட ஒரு நட்போட்டாரத்தில் இருக்காரு. ஒரு காலத்துல பொறுப்பே விஜய் அவர்கள் கேட்டதாலாம் தகவல்கள் வெளிவந்தது. இந்த சூழல்ல காங்கிரஸை திமுகவிலிருந்து முறித்தால் திமுக கூட்டணி ஒரு உடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவர்கள் விஜயோடு சேர்ந்தா ஒரு வலுவான கூட்டணி தானே, அப்ப அது முயற்சி நடக்கலன்னு எப்படி சொல்ல முடியும் ஐயா? இல்ல, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி நீங்க பரிசோதித்து பார்த்து முடிவே வந்துருச்சு. விஜய்க்கு இனிமேல் தான் பரிசோதனையை செய்யும். எக்ஸாமே இதுக்கு அப்புறம் தான் அவங்க பலமுறை எக்ஸாம்ல ரேங்க் எடுத்துட்டாங்க. அப்போ இது ஒரு சேர்ந்த அரசியல்வாதிக்கு, அது காங்கிரஸா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், இந்த இந்தியா கூட்டணியில 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பது சாத்தியமா இல்லை இதெல்லாம் பிரித்து கொண்டு விஜயோடு போய் விஜய் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவருடைய நிலை என்ன, எத்தனை சதவீத வாக்கு வாங்க போறாரு, முதலமைச்சராக வராரா, இல்லை விஜயகாந்த் போல அதிமுக கூட்டணிக்கு போக போறாரா, என்ன ஏதுன்னே தெரியல. இந்த நேரத்தில் காங்கிரஸ் சோனியாவோ ராகுலோ இந்த முடிவை எடுப்பார்கள் சொல்ல முடியாது. இது திமுகவை மிரட்டுவதற்கு ராகுல்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கலாம். நீங்க பழைய மாதிரி சீட்டெல்லாம் கேட்டு அதிகாரத்தில் வெளியே நின்று கொண்டு இருப்பதற்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம். இந்த முறையை கையாண்டா திமுகவே பயந்து கூட்டணி முறிசல் வந்துடக்கூடாதுன்னு அதிக இடங்களை கொடுத்தா முன் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்குல காங்கிரஸ் இந்த கணக்கை போட்டிருக்காங்க. அதுதான் அப்ப ஆனா விஜய் இப்ப ஒரு பெரிய கூட்டணி ஒண்ணு அமைக்க போறாருங்கிறப்ப யார் கூட தான் கூட்டணி அமைக்க போறாரு? இல்ல, விஜய் கூட்டணி என்பது அமித்ஷா இப்போ 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி சென்னை விஜயம். அதற்கு பிறகு ஒரு பெரிய கூட்டணி மாற்றம் இருக்கு. அது அதிமுகவோடு அமித்ஷா கூட்டணி வைத்ததை போன்று ஒரு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பாஜகவை பொறுத்தவரை பாஜக எதையுமே தொலைநோக்கு பார்வையோடு தான் அரசியல் பண்ணும். அப்ப அந்த அரசியல் திமுக மீண்டும் வந்துவிட்டால் பாஜகவுடைய டிப்ளமேட்டிக் அரசியல் ஜீரோவுக்கு போயிடும். தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாது. அதிமுகவை வைத்துக்கொண்டு பாஜக ஆட்சி பிடிக்க முடியாது, அதிகாரத்தை பிடிக்க முடியாது. மீண்டும் திமுக வந்து விட்டால், இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன நினைக்குதுன்னா விஜய் தனியா நிற்கணும், ஓட்டுகளை பிரிக்கணும், ஈஸியா வந்துடலாம். இதுக்காக டெல்லியில உச்ச நீதிமன்றத்தில் விஜய சிபிஐ விசாரணை வளையத்துக்குள் நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு யார் மனு பண்றா? திமுக பண்ணுது. இது அடுத்த கட்டம் என்னன்னா, விஜய் பாஜகவோடு இணங்கி விட்டால் ரைட்டு, இணங்க மறுத்தால் மறுத்துட்டாரு, வரமாட்டேன்னு சொல்றாரு. இல்ல, இதெல்லாம் நீங்க அமித்ஷாவிடம் சொல்லணும். அதுதான் அரசியல். அமித்ஷாட்ட ஏன் சொல்லணும்? ஐயா, அவர் தான் பரவாயில்ல, எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படின்னு அடிக்கிறாரு. நான் பாஜக கூட கூட்டணியே கிடையாதுங்கிற தீர்க்கமா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அமித்ஷா கிட்ட எதுக்கு பேசணும்? அஜித் ரஸ்தோகி கரூர் பூரா சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. சிபிஐ வழக்கு, சிபிஐ வழக்கில் விஜயும் குற்றவாளி. விஜயும் குற்றவாளினா விஜயுடைய நிலைமை என்னன்னு பார்த்துங்க. அப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்னா சரணடைகிற தவிர வேற வழி இல்லை. விஜய் கைது செய்யப்படுவார். விஜய் தான் 41 உயிருக்கு காரணம். கூட்டத்தை நீங்க கலைக்காமல் எங்கிருந்து, திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூர் வரை மக்களையே சந்திக்காமல் பயணம் பண்ணுகிற நோக்கம் என்ன? நீங்க மக்களை பார்த்து அங்கங்க விட்டுருந்தீங்கன்னா, நாமக்கல் கரூர்ல ஏன் லேட் ஆச்சு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து விஜயை சுற்றி பிணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்துன்னா வேற வழி இல்லாம கூட்டணி போற சொல்ல வரீங்களா? சிபிஐ வைத்து அமித்ஷா மிரட்டுவாரு. வேற அதுதான் காலகாலமா நடக்கும். நீங்க கருணாநிதியை விட ஒரு மூத்த அரசியல்வாதி யாருமே இல்லை.
2G வழக்கில் கீழே காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு. அதுக்கு மேல் மாடியில் கலைஞர் டிவி அலுவலகம், கலைஞர் டிவி அலுவலகத்தில் என்ன நடக்குது? தயாளம்மா மீது இந்த கலைஞர் டிவிக்கு 600 கோடி ரூபாய் நிதி எங்கிருந்து வந்தது? வெளிநாட்டு நிதியா, உள்நாட்டு நிதியா? 6 கோடி ஏது? இப்படி விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை முடிவில் அது அன்னைக்கு சிபிஐ அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அத்தனை பயன்படுத்தப்பட்டது. எந்த நேரத்திலும் தயாளு அம்மாள் கைது செய்யப்படுவார் என்ற நிலைமை வருகிற பொழுது கருணாநிதி எதையா டைப் பண்ணியா கைது போட்டு கொடுத்துட்றேன், எதை வேண்டுமானாலும் எழுதி கொள்ளுங்கள் அப்படிங்கிற நிலைமைக்கு யார் வந்தா? மூத்த ராஜதந்திரி கருணாநிதிய எங்க சரணானாரு? டெல்லியில. அப்போ கருணாநிதி விஜய் நீங்க கம்பேர் பண்ணுங்க. கருணாநிதி எமர்ஜென்சியை சந்தித்தவர், பிசாவை சந்தித்தவர், 13 ஆண்டு காலம் அதிகாரமே இல்லாமல் கார் ஓட்டுவதற்கே ஆள் இல்லாமல் இருந்தவர். அவரு எங்க சரணானார்? காங்கிரசிடம் சரணானார். இது போன்ற ஒரு நிலை வந்தா விஜய் தாக்கு பிடிப்பார் மட்டும் கற்பனைக்கு, உங்க கற்பனை குதிரை தட்டி விட்டு பாருங்க. அப்ப அமித்ஷா வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல தலைகீழ போட்டி போட போறாங்க. இதெல்லாம் வர காலங்களில் நடக்க கண்டிப்பா நடக்கும். சரி, இப்போ இந்த சிபிஐ வழக்கு அதெல்லாம் இப்போ அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அதோட முடிவுகளை பொறுத்து அமித்ஷா விஜய் எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வராரு பாருங்க, நீங்கள் முன்பிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த நேரத்தில் அடுத்ததாக மக்கள் சந்திப்புக்கு விஜய் சென்றாகணும். இப்போ அடுத்த வேறு கட்சிகள்லேருந்து வரக்கூடியவர்கள், இப்போ செங்கோட்டையன் இணைஞ்சிருக்காரு. இப்போ பார்த்தா திடீர்னு திராவிட பேச்சாளர் முன்பிருந்தே பயணித்தவர் வைகோவோட பயணிச்சார், அதிமுக அப்படின்னு நீண்ட பயணம் இருக்குது. ஒரு பேச்சாளரால் உண்டவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் விஜய் முன்னிலை இணைஞ்சிருக்கிறாரு. எப்படி ஏதோ கிரிக்கெட் போட்டியிலேருந்து ஆள் எடுப்பாங்களே இந்த டீம், அந்த மாதிரி ஒரு கட்சியிலேருந்து ஆட்களை தேர்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்கா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குறாங்களா? இல்லைங்க, இப்போ செங்கோட்டையனுக்கு ஃபீஸ் போயிடுச்சு. ஆமாம், ஏர்போர்ட்டில் பார்த்தீங்க இல்லையா? இல்லை, அது தொடர்ச்சியாக இனிமேல் செங்கோட்டையன் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தான் ஏறுவார் இறங்குவார். இந்த கூட்டம் வருதான்னு பாரு. ஒரு முறை நீங்கள் மாநாடு கூட்டப்பட்டது, மாநாடுங்கிறது ஒரு முறை தான். தினம் நடக்கிறதுக்கு பேர் மாநாடா? செங்கோட்டை தனியாக இறங்கி கார் எங்கேயும் தேட போகிறார், அதே கோயம்புத்தூர். வேறு வீடியோ வரும் பாருங்க. நம்ம காரையே காணமாடா, டிரைவரே வராமல் விட்டுட்டான். சரி, கோபி பஸ்ஸு வரும், சிடிசி சேரன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எழுதி தான் போகணும். இதெல்லாம் ஒரு பரபரப்புக்காக செய்யப்படுகிறதை தவிர நிரந்தரமாக செங்கோட்டையனுக்கு இப்படி ஒரு பெரிய மாசெல்லாம் வராது. அன்னைக்கு முதல் நாளுங்க நீங்கள் விஜயே ஃபோன் பண்ணி அப்பா ரிசீவ் பண்ணுங்கப்பா, இப்படித்தான். சரி, இப்போ இவர் நினைஞ்சிருக்கிறாரு, நாஞ்சில் சம்பத் போயிருக்காரு. நாஞ்சில் சம்பத்து ஒரு வைகோட்டு இருந்தார், அப்புறம் திமுகவுக்கு வந்தார், அப்புறம் அண்ணாதிமுக ஜெயலலிதா போய் காரு கீரு சாவி வாங்கி ஊரில் இருக்கிற கடன்லாம் அடைச்சார். இப்போ எங்கே போனால் கடன்லாம் அடைப்பார்கள் பார்த்தாரு. சீப்பு சிந்திலே 5 கோடி 4 கோடி வீடு கட்டுறாரு. ஊடகவியலான உள்ள பூந்து ஊடுருவி வீடு கட்டுறாரு. 50 லட்ச ரூபா கார் வச்சுருக்காரு. அரசாங்க காரில் எல்லாம் போகிறாரு. நமக்கு டவுன் பஸ்ஸில் கூட எவ்வளோ ஏற்ற மாட்டேங்கிறான். இப்படி வேதனைப்பட்டார். ஆளை வச்சு நான் போன பொடியோ வாயா உனக்கு புது இன்னோவா கிறிஸ்டா வாங்கி தரேன், பேட்டரியிலையும் ஓடும், டீசல்லையும் ஓடும். டீசலில் ஓடும்போது சார்ஜ் ஆகி பேட்டரியிலே ஓட்டலாயா பார்த்தாரு. எங்கேயும் ஆள் இல்லை. திமுக ஆளுங்கட்சியில் அவர் வருத்தப்படுறத பார்த்தாரு. 4 கோடிக்கு வீடு கட்டிட்டாயா ஜீப்பு சந்தில். இவர் இப்போ ஒரு 2 கோடிக்காவது வீடு கட்டணும்னு முடிவு பண்ணி எங்கே வச்சாட்டார். அவ்வளோதான். இவர்களை பொறுத்த வரைக்கும் வாடகை பேச்சாளர்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அமித்ஷா அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு ஏப்பா எனக்கு பேசுப்பானா, சரிப்பா 4 கோடி தான் நம்ம டார்கெட்டு. விஜய்காந்த் தடவை படத்தை சொல்கிற மாதிரி 2 ஏக்கர் நிலம், ஒரு பம்பு செட்டு, அதே தான். நாஞ்சில் சம்பத்தெல்லாம் ஒரு பெரிய மக்களை ஒரு 10,000 பேரை கட்டி போடுகிற பேச்சாளர் அல்ல. இல்லை, திராவிட இயக்கங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு ஆட்களாக இருக்கு. ஏன்னா இப்போ சிட்டிங் மினிஸ்டர் 2 பேர் வர போகிறாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லிட்டு இல்லை, அதை சொன்னார். எல்லாரும் கேட்டோம். 2 பேர் 4 பேர் போக போகிறாங்க. ஸ்டாலினே இணைய போகிறாருன்னு வந்தால் கூட செய்தி ஓடும். ஏங்க, அதாவது
திமுக அமைச்சர்கள் எல்லாமே அந்த மாவட்டத்தினுடைய முதலமைச்சர்கள். எல்லாருக்கும் இவ்வளவு அதிகாரத்தை விட்டு ஆதவ பின்னாடியும் விஜய் பின்னாடியும் எப்படியா போவான்? கொஞ்சமாவது யோசிச்சு பேச வேண்டாம். அப்போ நீ பேசுகிற அரசியல 1% கூட உண்மை இல்லைன்னு தான் அர்த்தம். இப்ப அடுத்ததாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தணும்னு சொல்லிட்டு சரி அடுத்த பாண்டிச்சேரிக்கு போறாங்க. இப்ப புசி ஆனந்த் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் அங்க போய் ரங்கசாமி அவர்களை சந்திக்கிறார். முதல்வர் அவர்களை சந்திச்சு மனு கொடுக்குறாரு, நிராகரிச்சுட்டாங்க. ரோடு ஷோக்கு அனுமதியே இல்லை. 1/2 கிலோமீட்டர் நடந்து கூட போய்க்கிறேன்னா எதுக்கும் அனுமதி இல்லைன்னு துரத்திட்டாங்க. அதை பேசுறது கூட தயங்குறாரு. பார்த்து நான் அங்கன்னா பரவாயில்ல, இங்கே டெய்லியும் பார்க்குறோம் தானே, பேசுங்களேன் அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டால் கூட கடந்து செல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க பாண்டிச்சேரியில் இந்த நிகழ்வு? ஏன்னா மக்கள் சந்திப்பை நடத்தணும்னு கேட்கும்போது நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கார் விஜய் அப்படிங்கிறாங்களே. இல்லை, இப்போ நான் கூட என்ன எதிர்பார்த்தேன்னா, விஜயோட ரங்கசாமி கூட்டணி சேருவார், அதுக்காக ரோடு ஷோக்கு அனுமதி கொடுப்பார் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ரங்கசாமி விஜயை புறக்கணிச்சிட்டார். அப்போ பாஜகவிலிருந்து வெளியேறி விஜயோடு கூட்டணி சேருவார் எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் விஜய் அவரை புறக்கணிக்கிறார்னா இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு. பாண்டிச்சேரிக்குள்ள விஜய் வந்துவிடக்கூடாது, அது என்ஆர்கே காங்கிரஸ் கரைஞ்சு போயிடும்னு நினைக்கிறார். என்ஆர்கே காங்கிரஸ் விஜயா மாறி போயிடும் பயப்படுறாரு. இது ஒரு ஆரோக்கியமான மூத்த அரசியல்வாதிக்கு உண்டான தகுதி தான். இப்போ ஆனால் அது கரூரில் ஏற்பட்டது போன்று அசம்பாவிதம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையும் அவர் புசி ஆனந்த் இத்தனைக்கும் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் தானே, அவர் எவ்வளோ முயற்சி செஞ்சு ஒன்றுமே கொடுக்கலங்க போது இப்போ ஆனால் பொதுக்கூட்டம் நடத்திக்கலான்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்கதா கேள்விப்படுறோம். என்ன மாதிரியான பொதுக்கூட்டமாக இருக்கும்? பாண்டிச்சேரி விஜயின் வசம் வந்துருமா? ஏன்னா தமிழ்நாடு 254 தொகுதி வரனே வர முடியாது. பாண்டிச்சேரியை விஜய் கைப்பற்றி வரப்ப இல்லை, இப்போ பாண்டிச்சேரிக்குள்ள விஜய் வந்துவிடக்கூடாதுங்கிறதுல ரங்கசாமி தெளிவாக இருக்கார் என்பதுதான் இந்த ரோடு ஷோக்கு இப்போ அனுமதி கொடுக்காமல் தவிர்த்ததன் மூலம் நமக்கு தெரிய வருது. பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, பொதுக்கூட்டம் நடத்திக்கலாம். அப்போ விஜயோடு கூட்டணி சேருவார், விஜயோடு வர்ற தேர்தலில் விஜயை காமிச்சு மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி பண்ணுவார். இந்த கதையெல்லாம் ரோடு ஷோக்கு அனுமதியே இல்லை. அனுமதி மறுக்கப்பட்ட பிறகு எப்படி திமுக இங்கே விஜய் வளர்ந்து விடக்கூடாதுன்னு நினைக்குதோ அதே மாதிரி தான் ரங்கசாமி விஜய் பாண்டிச்சேரி பக்கமே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். வந்துடக்கூடாதுன்னா இப்போ கூட்டம் கூடுமே. இல்லை, கூட்டம் கூடும், அதை எப்படி வாக்காக மாறாமல் தடுப்பதுன்னு ரங்கசாமிக்கு தெரியும். இப்போ இந்த முறை கூட்டமும் எப்படி கூடக்கூடாதுங்கிற முறைகள் இல்லை நடக்கும். தமிழ்நாட்டில் 25 கண்டிஷன் போட்ட மாதிரி அவர் 30 கண்டிஷன் போடுவார். இப்போ விஜய் அவர்கள் கேட்பார், இங்கே நிறைய விஷயங்கள்லாம் கேட்டார், இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பாண்டிச்சேரிக்கு கேட்பாரா? அவங்க பண்ணித்தர ரெடியாக இருப்பாங்களா? அது இல்லாமல் வேற மது அதிகமாக விற்கக்கூடிய ஏரியா அங்கே முறையாக இருக்குது. இப்போ அதெல்லாம் எப்படி மூடுவாங்களா? எப்படி என்ன? இல்லை அதான் இப்போ இங்கே 25 கண்டிஷன் போட்ட மாதிரி அங்கே 30 கண்டிஷன் போட்டால் விஜய் கூட்டமே நடத்த முடியாது. விஜய் கூட்டமே நடத்த முடியாது. கூட்டத்துக்கு ஆள் வராத மாதிரி இவங்க பார்த்துப்பாங்க. ரங்கசாமி பார்த்துக்குவார், ரங்கசாமி ஆட்கள் பார்த்துக்குவாங்க. அது பின்னணியில் அங்கே இருக்கக்கூடிய திமுக தலைவர் அன்பழகனும் பார்த்துக்குவார். அன்பழகனும் ரங்கசாமி மறைமுகமாக சேர்ந்தால் விஜயில் புஷி யார் வந்தாலும் அங்கே முனுசாமி வந்தாலும் வரவுக்கடை முனுசாமி வந்தாலும் அங்கே நடக்காது. எல்லாம் அரசியல் தான். தன்னுடைய அரசியல் தேய்ந்து போய் விடக்கூடாது என்பதில் எல்லாம் தெளிவாக இருக்காங்க. விஜய் வந்தால் தன்னுடைய அரசியல் தேய்ஞ்சு போயிடும், கழுதை கட்டரும் போயிடும். அப்போ அதில் ரங்கசாமி இவ்வளோ தெளிவாக இருப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜயோடு. ஏன்னா விஜய் எப்போ போனாலும் வேளாங்கண்ணிக்கு போனால் ரங்கசாமி பார்த்துட்டு தான் போவாராம். ரங்கசாமியை பார்க்காமல் போக மாட்டார். புஷி ஏற்பாடு ரங்கசாமியோட கெஸ்ட் ஹவுஸ் இருந்து தான் போவாராம். இப்போவே புஷி ஆனந்துக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்த கரூர் இன்சிடென்ட் பொழுது ரங்கசாமி கெஸ்ட் ஹவுஸ் தான் இருந்தார். பொறுத்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.